குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ். நீ இந்த புத்தகத்தை படிப்பாயா? ஒரு கிஃப்ட் மாதிரி புக்கை கொடுக்குற, இதை படித்து பாருப்பா, இதை படிப்பியா அப்படின்னு கேட்குறோம். வில் யூ ரீட் திஸ் புக்? வில் யூ ரீட் திஸ் புக்? நீ இந்த புத்தகத்தை படிப்பாயா? இப்போ ஒருத்தர் வர்றாங்க அவங்க வீட்டுக்கு, எதிர்த்தாப்பில் ஒரு சேர் இருக்குது, வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். பெரியவங்களா இருக்கனால ப்ளீஸ் போட்டுக்கணும். அப்போது சேரில் உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்கள், ப்ளீஸ் சிட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் சிட், ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னா தயவு செய்து உட்காருங்கள். ரவிவர்மாவுடைய படம் இருக்குது, கலைமகள் சரஸ்வதி படத்தை மாட்டியிருக்கேன். பார்க்குற நல்லா இருக்குது, நேர்த்தியாக இருக்குது, நைஸாக இருக்குதுன்னு சொல்லணும். அது ஒரு நேர்த்தியான படம். இட் இஸ் அ நைஸ் பிக்சர். இட் இஸ் அ நைஸ் பிக்சர்னால் அது ஒரு நேர்த்தியான படம். உன்னை ஃப்ரெண்டு ஒருத்தர் சந்திக்கிறான், தயங்கி நிற்கிறான் அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும்? சரி, இப்போ கொண்டு ஒரு கவரை கொடுக்குறோம், ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்ற சொல்லி ஒரு பையன்கிட்ட கொடுக்குறேன். அவன் போய் கொடுத்துட்றான்னா, அதுக்கப்புறம் நீ கொடுத்தப்புறம் எனக்கு தகவல் சொல்லுன்னு சொல்லணும். தெரியப்படுத்து, எனக்கு தெரியப்படுத்து. லெட் மீ நோ. லெட் மீ நோனா அந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்து.